எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்க ஒவ்வொரு காரியங்களுக்கும் பல காரணத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளோ நன்மைகளை சர்வ வல்லவர் செய்தாலும் அதை மறந்துடும்படி பல வகையில சத்துருவானவன் செயல்படுகிறான். ஆனால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில எதிர்பாராத பல நன்மைகளை அவர் தந்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். இந்த நாளிலும் கூட வை சைலண்ட் அந்த தலைப்பில் தான் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கு நாம் நடந்து கொண்டிருக்க காரியங்கள், பார்த்து கொண்டிருக்க காரியங்களுக்கு முடிவு கிடைக்காதா, சீக்கிரம் பதில் கிடைக்காதா, சீக்கிரம் நீதி உண்டாகாதா என்று சொல்லி நீங்கள் துடித்து கொண்டிருப்பதை ஆண்டவர் உணர்த்தினார். நிச்சயமாக உங்களுடைய இதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆக அவருடைய திருமுகத்தை நாம் நோக்கி பார்ப்போமா? ஒரு குயவன் கையில களிமண்ணை எப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குமோ அதே போல நாம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? குயவனின் கையிலே களிமண்ணை போலவே என்னை உன் கையிலே வைத்திட்ட நாயகா. குயவனின் கையிலே களிமண்ணை போலவே என்னை உன் கையிலே வைத்திட்ட நாயகா. என் சொந்த இஷ்டமோ ஏதும் வேண்டாம் நாதா, உன் நோக்கம் என்னிலே பூரணமாகட்டும். என் சொந்த இஷ்டமோ ஏதும் வேண்டாம் நாதா, உன் நோக்கம் என்னிலே பூரணமாகட்டும். என் இயேசுவே நான் உம்முடையவன், நீரின் சொந்தம் என்னென்றுமா. ஆவி ஆத்மா சரீர பலியாய் படைத்திட்டேன் ஏற்றுக்கொள்வீர். ஆவி ஆத்மா சரீர பலியாய் படைத்திட்டேன் ஏற்றுக்கொள்வீர். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருடைய மன குமுறலின் சத்தத்தை அவர் கேட்டார். உங்களுடைய ரகசிய கண்ணீருக்கு அவர் பதிலளிக்க வந்திருக்கிறார். நிச்சயமா இந்த வார்த்தை நம்ம ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும், தைரியப்படுத்தும் என்பதிலே சந்தேகம் இல்லை. வை சைலண்ட்? வாட் இஸ் த ரீசன்ஸ் இன் தட்? உங்கள் வாழ்க்கையில ஏன் நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் கண்டும் காணாது போல இருக்கிறாரோ, கேட்டும் கேளாத போல இருக்கிறாரோ என்று சில வேலை சிந்தைகள் வருகிறது, இயல்புதானே? ஆம், வாசிக்கலாமா? Psalms chapter 94 verse 9. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 94 அதிகாரம் 9 வாக்கியத்தை வாசிக்கலாமா? காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. காண்கின்ற கண்களையும் கேட்கின்ற காது எல்லாவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லவர். ஒரு மருத்துவர் தன்னுடைய சொற்பொழிவுல சொல்ல நான் கேட்டேன். மனிதனுக்கு, அதாவது மனிதனை படைத்த அந்த சர்வ வல்லவர் அவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் விசேஷமாய் படைத்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு டாக்டர் தன்னுடைய சொற்பொழிவில் சொன்னார். ஒரு நல்ல சிறந்த தலை சிறந்த மருத்துவர் அவர். அப்போ யோசித்து பாருங்க, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ. அப்ப எந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில தெய்வமானவர் மௌனமா இருந்திருப்பார். காதை உண்டாக்கினவர் கேளாரோ. ஒருவேளை அவனுக்கு ஒரு சிறிய சந்தேகம் கூட மனதில் வந்திருக்கும் போல. இவன் யார் பக்தி உள்ளவன்? இவன் யார் அநீதி செய்கிறவன் அல்ல. இவன் யார் துரோகத்தை நடப்பிக்கிறவன் யார் இல்ல. இவன் யார் அன்பு உள்ளவன்? இவன் யார் நியாயம் நீதி தர்மம் என்று வாழக்கூடியவன்? இப்படிப்பட்ட தன்மை கொண்ட அந்த மனுஷன் சொல்லுகிறான், கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ. இப்ப இதை ஒரு துர்மார்க்கம் சொல்லுவானா கூட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். ஏன்னா செய்ய வேண்டிய அக்கிரமத்தெல்லாம் செஞ்சுட்டு, பண்ணக்கூடாத தீங்கெல்லாம் பண்ணிட்டு, வெளியே பக்திமானை போல வெளியே புனிதரை போல ஒரு ஷோ பண்ணிட்டு கடைசியில் ஒரு கஷ்டம்னு வந்துட்டுன்னா, ஐயோ கடவுளாம் இல்லை சார், அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பரலோகத்தில் பக்கத்தில் இருக்கிறது போல நடித்து கொண்டு இருக்கிற அந்த நடிகர்களுக்காகவோ அல்லது நான் சொல்லக்கூடிய வஞ்சகர்களுக்காகவோ அல்லது கள்ளத்தனமான காரியம் செய்கிறவர்களுக்கோ இந்த வார்த்தை ஒரு நாளும் ஒருபோதும் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஆனால் தங்கள் வாழ்க்கையில முடிந்த அளவுக்கு தன் கண்ணுக்கு தெரிஞ்சு யாருக்கும் துரோகம் செய்யாம, தன் மனதுக்கு ஏற்ற போல எந்த வகையில் யாருக்கும் எந்த தீமையும் செய்ய விரும்பாம, முடிந்த அளவுக்கு 4 பேருக்கு நல்லது செய்யணுமே, ஒரு உதவியா இருக்கணுமே என்று நல்ல எண்ணத்தோடு வாழ்றாங்க பார்த்தீங்களா? அந்த பட்ட மனுஷர்களுடைய மனக்குமரல் தான் இது. அதை தான் உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். கடவுள் என்கிறவர் யார்? கடந்து உள்ளே வரக்கூடியவர், யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். நீங்கள் ஒருவேளை ஆன்மீகத்தில் டாக்டரேட் பண்ணவர்களாக இருக்கலாம், அல்லது
கடவுளுக்கே ஆலோசனை சொல்ற அளவுக்கு அறிவு பெருத்தவர்களா இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த எளியவனாகிய அடியனுடைய ஆறுதலான செய்தியோ அல்லது இந்த ஆலோசனையோ கசப்பா தான் இருக்கும். ஆனால் இந்த பக்தன் சொல்றான், கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ. இன்னும் எந்த மட்டும் ஆண்டவர் நீ மௌனமா இருப்பீரு? சங்கீதம் 83:1 அதான் சொல்றான், நீ மௌனமா இராதீரும், ஆண்டவரே பார்க்காமல் இராதீரும், ஆண்டவரே சும்மா இராதீரும். அதோட அர்த்தம் நான் எனக்காக செயல்படுங்கப்பா, நான் யார்கிட்ட போனாலும் என் நியாயம் கிடைக்க மாட்டேன். எத்தனை ஏழைகள், எத்தனை அருமையான குடும்பங்கள் இன்னைக்கு தவித்து கொண்டு இருக்கிறாங்க. லிட்ரலி they are shedding tears. இந்த செய்தியை கேட்டு இருக்கும் போதே உங்கள் அநேகருடைய குடும்பத்தில் உள்ள கண்ணீரை கர்த்தர் காண்பிக்கிறார். உங்கள் தேசத்தில் இருக்கிற அக்கிரம காரியங்கள், அநியாயத்தை நடப்பிக்கிறார்களே, தேன் ஒழுக பேசினாங்க, ஆனால் செயல் பார்த்தீங்கன்னா பெரிய ஜீரோவா இருக்குதப்பா. எப்படி ஜனங்களை எங்கே தான் போகிறது? யார்கிட்ட தான் போய் முறையிடுறது? முறையிடக்கூடியவங்களே இன்னைக்கு பணத்துக்கும் பதவிக்கும் பலவிதமான சிற்றின்பத்துக்கு அடிமையாகி இன்னைக்கு மிருகத்தை காட்டிலும் வேட்டையாடுற மிருகம் கூட பாருங்க, சில வேளையில அந்த குட்டி மான்களை பார்த்தா கூட விட்டுட்டு போயிடும், எவ்வளவுதான் பசியா இருந்தாலும். ஏன்னா அது கூட கொஞ்சம் இறக்கம் இருக்கும். என் அன்பானவர், இன்னைக்கு மனுஷனை வேட்டையாடி கொண்டு இருக்கிறான். மனிதர்களை கோல் சொல்லிக்கொண்டோ குற்றம் சொல்லிக்கொண்டோ இதனால பாதிக்கப்படுறது யார் பார்த்தீங்கன்னா, திக்கற்றவர்களும் ஏழைகளும். இன்னைக்கு நியாயம் நீதிக்காக துடித்து கொண்டிருக்கிறவங்க தான் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உங்க வாழ்க்கையில மறுபடியும் நான் சொல்றேன், கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. வை சைலண்ட்? ஆண்டவரே ஏன் மௌனமாயிருக்கிறீர்? இந்த கேள்விக்கான பதிலை தான் இப்போ விளக்கி சொல்லி கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில உங்களை என்னை விசாரிக்கிற ஒரு இருக்கிற, அவன் நிச்சயமா சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலை மறவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இரக்கத்தின் தேவன் நிச்சயமாக இந்த சில காலங்கள் அமைதலா இருப்பது போல தெரியும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல பார்த்தீங்கன்னா பார்வோன் ராஜாவினால பல ஆண்டுகளாக, 10 வருஷம் 40 வருஷம் கிடையாது, 400 ஆண்டுகளாக படாது பாடுபட்டாங்க இஸ்ரவேல் மக்கள். கண்டும் காணாத போல இருந்தார், கேட்டும் கேளாத போல இருந்தார். எவ்வளவு பேர் ஜெபிச்சிருப்பாங்க, எவ்வளவு பேர் அழுது புலம்பிருப்பாங்க. ஆனால் ஒரு மோசே உருவாகிற வரைக்கும் கர்த்தர் மௌனமாக இருந்தார். இதுதான் முக்கியம். ஒரு மோசே உருவாகிற வரைக்கும், ஒரு மோசையை பக்குவப்படுத்தி அவர் எகிப்துக்கு அனுப்பி அங்கே வாதைகளை எல்லாம் அனுமதித்து, அவருடைய நாமம் மகா பயங்கரமான நாமம் என்பதை மோசே மூலமா வெளிப்பட கர்த்தர் சித்த வைத்திருந்தார். ஒரு மோசே உருவாகிற வரைக்கும் நிச்சயமா சொல்றேன், அந்த எகிப்துல வாழ்ந்த இஸ்ரவேல் மக்களுடைய பிரச்சனை தீரல. இன்னைக்கு உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, உங்க ஊழியத்துல இருக்குது, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்குது, உங்க வியாபாரத்துல இருக்குது. ஆனா கர்த்தர் இங்கே ஒரு மோசையை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி அவர் கண்டும் காணாத போல இருப்பது போல தெரியும். நிச்சயமா இந்த மௌனம் எதுக்காக தான், உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மோசையை காணும்படி மகா பெரிய தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் ஊழியத்துல கட்டளிட்டு போகிறார். நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா மோசை மித்தம் தான் அங்க விடுதலைன்னு கர்த்தர் நியமிச்சாரு. அந்த நியமிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை யாராலும் மாற்ற முடியல, தடுக்க முடியல. அதே கர்த்தர் தான் இன்னைக்கு உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை பயத்தோடு பக்தியோடு கேட்டுக்கொண்டு அன்பானவர்களே, உங்களே கர்த்தர் மோசையா உருவாக்கி அனுப்புவார், அல்லது உங்களுக்காக ஒரு மோசையை எங்கேயோ உருவாக்கி வைத்திருக்கிறார். ஏற்ற வேளையிலே அவர் உங்கள் இல்லற வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க ஊழியத்துல அவர் பிரவேசிக்கும்படி செய்ய போகிறார். என் சேனையின் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். ஆக இந்த வாக்கு தத்தத்தின்படி நிச்சயமா சொல்லுகிறேன், அவர் மௌனமா இல்ல, கண்டும் காணாத போல இல்ல, கேட்டும் கேளாத போல இல்ல, பதிலளிக்க போகிறார். பதிலளிக்கும் வருஷம், பதிலளிக்கும் நேரம் இப்ப தொடங்கிட்டு, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்கள் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குவதை நான் பார்க்கிறேன். ஆக இந்த வார்த்தையின்படி அவர் மௌனமா இல்லைங்க, அவர் கண்டும் காணாத போல இல்லை, அவர் கேட்டும் கேளாத போல இல்லை. நிச்சயம் உங்க கண்ணீரை துடைக்கவோ, உங்களுடைய வேண்டுதலுக்கு பதிலளிக்க, உங்க தேசத்துல நடந்து கொண்டிருக்கிற அக்கிரமங்களுக்கு முடிவு கட்ட விரும்புகிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற அநியாயங்களுக்கும் அக்கிரமக்காரர்களுக்கும் முடிவு கட்டும்படி கர்த்தர் எழுந்தருளினார். ஆக உங்க வேண்டுதல் வீண் போகல. இந்த வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். உற்சாகமாக அவரை நோக்கி பார்ப்போமா? கண்களை ஏறெடுப்பேன், மா நேரு நேரா என் கண்களை ஏறெடுப்பேன் என்று பக்தர் பாடி துதிப்பது போல, ஆண்டவரே இந்த நேரத்தில் இந்த கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படி யூ ஆர் நாட் சைலண்ட், ஐ நோ ஃபாதர் காட். ஆண்டவரே நீர் அமைதலா இருப்பது போல் தெரிந்தாலும் உண்மையா நீர் அமைதலா இல்ல அப்பா. கண்ணை உண்டாக்கி நீர் காண்கின்றீர். உம்முடைய பிள்ளைகளுடைய வடிந்து கொண்டிருக்க கண்ணீரை பாரும். அவர்களுடைய இருதயம் நொறுங்கி போய் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு காரியங்களுக்கு பதில் தாரும் சுவாமி. தேசங்கள்ல பெருகி கொண்டிருக்கிற அக்கிரமங்கள், அநியாயங்கள், ஏழைகளுடைய ரத்தம் உரியப்படுகிறது சொப்பா. இதுக்கு ஒரு
ஒரு முடிவு கட்ட மாட்டீரா? மக்கள் சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு வாழக்கூடாதபடி ஆண்டவரே போராடி கொண்டிருக்க அந்த சண்டாளர்களை கர்த்தருடைய ஆவியானவரே கரம் நீட்டி தொடுவீராக ஆண்டவரே. எல்லா மனுஷனை பிரகாசிக்கிறது என்பதை காண்பித்தருளும். ஒரு விசை எல்லோரும் ரட்சிக்க நீர் வல்லவர் என்பதை காண்பித்தருளும். அப்பா நீதி செய்யும், தீவிரமாக எழுந்தருளும் ஆண்டவரை. தயவு பண்ணும், அற்புதம் செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு நன்றி. மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமேன். சர்வ வல்லவர் இந்த வார்த்தையின்படி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. மோசே உருவாகிவிட்டார், வந்து கொண்டிருக்கிறார். என் மகா பெரிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்க ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது. தொடர்ந்து இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரியை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.